பழனிவேலை அவமானப்படுத்தின கேடு கெட்ட சக்திவேல் முன்னாடி திடீர்னு எல்லார விடவும் ஒரு பெரிய ஆளா பழனிவேல் அவரோட நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி பெரிய பணக்காரரா சக்திவேல் முன்னாடி ஆகி காமிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பழனிவேல் அன்னைக்கு காலையில கடைக்கு கிளம்புறதுக்காக கிளம்பி வந்து கோமதி கிட்ட சொல்றாரு, அக்கா நான் கடைக்கு போயிட்டு வரக்கா, மச்சா நான் கடையை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியனோ, டேய் எந்த கடை, நம்ம கடை தானே அப்படின்னு கேட்க, உடனே பழனிவேலோ, மச்சான் இல்லை அண்ணங்க எல்லாம் பார்த்து அங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்த கடை, அதுவும் அம்மா பேரில் காந்திமதி ஸ்டோர்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த கடையை இழுத்து மூடுறதுக்கு எனக்கு மனசு வரல மச்சான், அதனால் நான் என் கடையவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்ல, உடனே பாண்டியன், டேய் பழனி நீ எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறீன்னு எனக்கு புரியுது, என் கடையில் வந்து வேலை செஞ்சு 5க்கும் 10க்கும் என்கிட்ட கை நீட்டணும்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க அப்படித்தானடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மச்சான், நான் அங்கே கடைக்கு வந்து எப்போ நீங்கள் வாடான்னு சொன்னீங்கன்னா உடனே ஓடி வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் உட்காந்துக்கலாங்கிற ஆசையில் தான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன், உண்மையை சொல்லணும்னா அப்படின்னு அப்படியே சிரிக்கிறாரு வெகுளியாக பழனிவேல். உடனே பாண்டியனோ, கோமதி பாத்தியா இவனை, என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம கடைக்கு வரணுமாடா, உன் கடைடா அது அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமே சந்தோஷமா, ஆமாம் மாமா நீங்கள் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கூடவே பழையபடியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சுற்றியும் நிற்கிற ராஜி கதிர் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில். உடனே சரி மச்சான் சரி நான் சாவியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு படு உற்சாகமாக கடையை திறக்கிறதுக்காக அன்னைக்கு கிளம்புறாரு பழனிவேல். அதே சமயம் அங்கே நிப்பாட்டி ஒரு சாமியார் வந்துட்டு சொல்கிறாரு, தம்பி 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 நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸலில் போய்கிட்டு இருக்க பழனிவேலை குறுக்காட்ட, உடனே சாமியார்கிட்ட, என்ன சாமி வேணும், காலையிலேயே என்னை குறுக்காட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இல்லை நான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு கண்ணில் யாராவது பளிச்சுன்னு பட்டா எல்லாருக்கும் குறி சொல்ல மாட்டேன், ஒரு சிலரை மட்டும் எப்படியாவது அவங்கள பார்த்தா குறி சொல்லிடணும்னு எனக்கு அந்த ஆத்தா ஒரு உத்தரவு கொடுத்துருக்கா, அதனால தான் உன்னை குறுக்காட்டி உன்னை பார்த்து ஒரு குறி சொல்ல வேண்டியதாக இருக்குது, இன்றைக்கி நீ சாயங்காலம் வீடு திரும்பும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக திரும்புவ அப்படின்னு சொல்ல, உடனே ஐயா இதெல்லாம் நடக்கிற கதையா, என்னையா பேசுகிறீங்க, நான் பொட்டி கடைக்காரன், அதுவும் என் மச்சான் கடையில் 5க்கும் 10க்கும் கை நீட்டி நான் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவேன், நான் எப்படி கோடீஸ்வரனாக மாறுறது, எனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா, கோடீஸ்வரனாக வாழணுங்கிற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது, இப்போ வாழ்கிற மாதிரியே எங்கள் அக்கா பசங்க என் அண்ணங்கன்னு எல்லாரையும் கண்ணில் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துட்டே செத்து போயிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, உடனே சாமியார் பலமாக சிரிக்கிறாரு. என்ன தம்பி நல்லவனாக இருக்க, இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, அதில் நீயும் ஒருத்த, அதனால தான் கடவுள் உனக்கு அப்படி ஒரு உத்தரவை கொடுத்துருப்பார் போல அப்படின்னு பலமாக சிரிக்க, சரி சாமி அப்படி ஏதாவது நடந்தால் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு பழனிவேல். அதே சமயம் சாமியார் எதை வச்சு அப்படி சொல்லியிருப்பாரு, நினச்சாலே சிரிப்பாக வருது, அதுவும் ஒரு பெரிய மனுஷனா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இப்படியெல்லாம் ஒரு பொய் பேசி, அப்படி இருந்தாலும் அவர் நம்ம பணம் ஏதாவது வேணுமா சாமின்னு கேட்டதுக்கு, ஒரு ரூபா கூட நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், அப்படியே நான் சொன்னது பழிச்சிடுச்சுன்னா நீ ஒரு ரூபாயை மட்டும் எனக்கு வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சு காணிக்கையாக கொடுன்னு சொன்னார், அதனால் அவர் போலி சாமியாராக இருக்கிறக்கும் வாய்ப்பில்லை, என்ன இலவோ நம்மளுக்கு ஒன்றும் புரியலடா, சரி நம்ம வியாபாரத்தை கவனிப்போம் அப்படின்னு அங்கே பழனிவேலும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. டேய் பழனி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பாரு, இதுக்கு என்னமோ 15,000 ரூபாய்க்கு மேலே சாமானம் கேட்டிருக்கிறாங்க, இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் சொல்ல, மச்சான் இது நம்ம ஊருக்கு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, ஐயோ இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் ரொம்ப இன்டீரியராக போக வேண்டிய இடமா இருக்கே மச்சான், இதுக்கும் முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்ததில்லை, யாரோ புதுசாக பெரிய பணக்காரங்க போல் வந்திருப்பாங்க போல், அவங்களுக்கு ஆர்டரை கொடுக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 15,000 ரூபாய்க்கு சாமானம் இவ்வளவு தூரத்துலேருந்து நம்ம கடையில் ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, உடனே சரிடா 15,000க்கு சரி 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 எல்லாம் பேக் பண்ணி அட்டை பொட்டியில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு
ஆட்டோவை பிடிச்சு கூட நீயே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் சொல்கிறாரு, சரி மச்சான் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கே அடுக்கிக்கிட்டு இருக்க அங்கே பாண்டியன் சொல்லி விடுறாரு, டேய் பழனி, கையோட காசை வாங்கிட்டு வந்துரு. அவ்வளவு தூரம் மறுபடியும் பெட்ரோலுக்கே 500 ரூபா பக்கம் செலவு பண்ணிட்டு போய் பணத்தை கேட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேலும், சரி மச்சா, ஒரு வேளை பணம் வரல நாளைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாண்டியன் சொல்கிறாரு, ஏல இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? அப்படியா இருந்தால் அக்கௌண்ட்டில் இப்போ தான் ஜிபே ஃபோன்பே நல்லா வந்துருச்சுல்ல, அதில் அனுப்பிச்சி விட சொல்லு அப்படின்னு அங்கே சொல்லிட, சரி மச்சான் நான் வரேன் அப்படின்னு அந்த ஆட்டோவில் கூட ஏறி கிளம்புறாரு டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனிவேல். அதே சமயம் அந்த ஆட்டோ டிரைவரும் ஏதோ சோகத்திலேயே இருக்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா, ஏண்ணே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, எப்போவுமே மச்சான் கடைக்கு பெரிய பெரிய ஆர்டருக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்குறவர் தானே, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அவங்க சம்சாரத்துக்கு குழந்தை பிறந்துருச்சா, மாசமாக இருக்காங்க, வளகாப்பு பண்ணாங்கன்னு கூட போன வாட்டி நம்ம கடையில் சாமானை வாங்கினீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு பழனிவேல். உடனே அந்த ஆட்டோக்காரரும், தம்பி இல்லை, அவளுக்கு டெலிவரி நெருங்கிடுச்சு, இன்றைக்கி காலையில் வேற வலி விட்டு விட்டு வருதுன்னு சொன்னால் அவளை அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் நினப்பு பூரா அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, மாசமாக இருக்கிற பிள்ளைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது தம்பி, இப்படி ஏதாவது தூரமாக ஒரு ஆர்டர் கிடைச்சா தான் கைக்கு காசு கொஞ்சம் நறுக்குன்னு கிடைக்கும், டெலிவரி சமயம் வேறு, இன்னும் 10 நாளுக்குள்ளே தான் டெலிவரி முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் எப்படி அவளை விட்டுட்டு வந்தால் தானே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பழனிவேலு, அண்ணே இந்த வழியாக தானே உங்கள் வீடு, நிப்பாட்டுங்க, நீங்கள் இறங்கி போய் உங்கள் மிஸ்ஸஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கண்ணே, அதுக்கப்புறம் நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்து வாடகையை வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கிற பழனிவேல் அந்த ஆட்டோ டிரைவரை இறக்கி விட்டுட்டு போகிறாரு. இப்போ பழனிவேல் சொல்கிறாரு, அண்ணே பயந்துக்காதண்ணே, ஆட்டோலாம் நான் நல்லாவே ஓட்டுவேன், இதுக்கு முன்னாடி எங்கள் மச்சான் கடைக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ வச்சுருந்தாரு, அதை கூட நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால் சூப்பராக ஓட்டி திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு வாடகையை கையில் கொடுத்துட்டு போவேன், நீங்கள் போய் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு அங்கேருந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில், அட இவனுங்க லொக்கேஷன் அனுப்புனா இங்கே டவரே இல்லாத இடமா இருக்குது, ஐயையோ இந்த காட்டுக்குள்ளே எவன்டா எங்கடா வீடு கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாரு. அதே சமயம், அட ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்க, சரி அதோ தூரத்தில் ஒரு ஆள் தெரியுறாங்க அப்படின்னு அங்கே நிப்பாட்டுறாரு பழனிவேல். அப்போ அண்ணே இந்த அட்ரஸ் எங்கண்ணே அப்படின்னு சொல்ல, அதே சமயம், டேய் ஒரு ஆட்டோ வந்துருச்சுடா வாடா சீக்கிரம் அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணோட வாயை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். உடனே பழனிவேலோ, டேய் என்னடா பண்ணுறீங்க, டேய் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு அங்கே 2 பேர்த்தையுமே துரத்த அவங்க ஆள் வந்துருச்சுன்னு பயந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பழனிவேலும், அம்மா நீ யாருமா, என்னம்மா இங்கே வந்து இவங்கக்கிட்ட எப்படிம்மா சிக்குன அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணே இல்லைண்ணே என்னை காப்பாற்றிட்டீங்க, எப்படியோ ரொம்ப நன்றி, என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்கண்ணே அப்படின்னு அப்படியே ரொம்ப பதட்டத்தில் பயத்தில் அந்த லேடியும் சொல்ல, உடனே இல்லைம்மா இந்த வீடு ஏதோ இங்கே தான் இருக்குனாங்க, அதுதான் நான் டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே சீக்கிரமாக கொடுத்துட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க, பார்க்குறதுக்கு படித்த பொண்ணாக இருக்க, தனியாக எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே எங்கள் வீடு இதுதான், நீங்கள் காமிக்கிற அட்ரஸ் தான் எங்கள் வீடு, எங்கள் அப்பா தான் கொடுத்துருக்காரு லிஸ்ட்டு, இவங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவன் அதில் ஒருத்தன், அவனை ரொம்ப நம்பணும், அப்படித்தான் எங்கள் அப்பா அம்மானு எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க, அந்த சமயத்தை பயன்படுத்தி கூட இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து என்னை இப்படி இங்கே இழுத்துட்டு வந்துட்டான்னு, இதோ இங்கே ஒரு 100 அடியில் தான் எங்கள் வீடு தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா பயந்துக்காதவா வீட்டில் விடுறேன், ஆமாம் வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே இல்லை எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் வெளியில் ஒரு மீட்டிங்காக போயிருக்காரு, இப்போ தான் நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கோம் அப்படின்னு அந்த கேர்ளும் சொல்ல, உடனே பழனிவேல், சரிம்மா உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்ல, இங்கே நடந்தது எல்லாத்தையுமே பழனிவேல் சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. பதட்டப்படாமல் வாங்க, உங்கள் பொண்ணுக்கு நான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு அங்கே பழனிவேலு இருக்க. அதே சமயம் அவசரமாக வந்த அந்த அமெரிக்காவை சேர்ந்த இந்தியர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு அங்கே ரொம்ப சந்தோஷத்தில் என் பிள்ளைய காப்பாற்றினீங்கன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு.
மனசுக்குள்ள வருத்தத்தை அப்படியே கட்டுப்படுத்திட்டு, அதே சமயம் எங்கள் புள்ள ஒரே ஒருத்தி, இவ தான் உசுரு, இவளுக்காக தான் நாங்கள் இந்தியா வந்தோம், ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம கற்றுட்ட மாதிரி நம்ம பிள்ளையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் வந்த அன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் கூட இங்கே வீட்டில் வேலை செய்கிறவனே பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கல தம்பி அப்படின்னு அங்கே சொல்ல, இனிமேல் யாரையுமே நம்பாதீங்க, காலம் கெட்டு கிடக்கு, சரி நான் வர்றேன், பில்லு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி பில்லு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் எங்களுக்கு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே இருக்குது, அங்கே இந்தியன் ஃபுட்ஸுக்கு நிறையா கிராக்கி இருக்குது, அதனால் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம், அதுவும் சின்ன அமௌண்ட்டுக்கு இல்லை தம்பி, கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே பொருட்கள் தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் தான் ஏஜெண்ட்டாக இருந்து எடுத்து நடத்தணும், தேவைப்பட்டால் நீங்கள் அமெரிக்கா போக வேண்டியது இருந்தாலும் போகணும் தம்பி அப்படின்னு சொல்ல, 1 கோடி ரூபாய்க்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டே நிறையா கிடைக்கும், மந்த்லி 1 crore போது உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும், அதுக்கான எல்லா ஏஜென்ட் பொறுப்பையும் நேர்மையாக இருக்கிற உங்களை நம்பி தான் கொடுக்கலான் இருக்கோம், இப்போ தான் நான் அது சம்மந்தமான ஆள் யாராவது ரெக்ரூட் பண்ணலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்தேன், இங்கே இருக்கிற லோக்கல் எங்களோட ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்ல, அப்படியா சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இதை பற்றி எங்கள் மச்சான் கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி அங்கே அந்த சலானை கொடுக்குறாங்க, 1 crore சலானை, அதை வாங்கிட்டு போய் அங்கே பாண்டியன் கிட்ட சொல்ல, டேய் பழனி, இதுக்கு தான் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் அந்த கடவுள் துணை இருப்பார்னு சொல்லுவாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதே சமயம், அக்கா இதை போய் நான் அண்ணங்க கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கே எதிர்த்த வீட்டில் இருக்கிற முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் போய் சொல்ல, அதே சமயம் ஸ்டொமக் பேர்ன் ஆகி, என்னது மாதம் 1 கோடி ரூபாய்க்கு இவனுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான ஏஜெண்ட்டா, அப்போ இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறது, நம்மளை விட பணக்காரன் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் என் தம்பிங்கிறது நிரூபிச்சிட்டுடா அப்படின்னு தோள் மேலே தட்டி கொடுத்து அப்படியே ஒட்டிக்க பார்க்குறாரு கேவலமான புத்தி கொண்ட சக்திவேல். நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பரவாயில்லண்ணே, பேசுனது யாரு, ஏன் அண்ணன் தானே, என்னோட ரத்தம் தானே, அதனால் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்டையும், அண்ணே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, அத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ண அத்தா அப்படின்னு அங்கே காந்திமதி காலையும் விழ, உடனே நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறதை விட நீ நல்லா இருக்கணும்னு என்றைக்குமே நினைக்கிறேன், உன் அக்கா கோமதியும் உன் மச்சான் பாண்டியனோட ஆசீர்வாதம் இருந்தால் போதுண்டா, என்றைக்குமே நீ நல்லா இருப்ப அப்படின்னு காந்திமதியும் சொல்ல, ஆமாம் அத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே வெளியில் வர்றாரு. மாமா எப்படியோ அமெரிக்கா போயிடுவேன், எங்களெல்லாம் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போமாமா அப்படின்னு கதிர் கிண்டலா சொல்ல, எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, பழனிவேல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு.